ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ போடுறது சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஓலிஃபேரோட டே க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெப் பண்ணிவிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு மேக்கப்னால எந்த ஒரு அலர்ஜிஸோ ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸோ வராது. அதனால இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா நல்லா திக்கான க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நார்மல் டு ஆயிலி ஸ்கின்னா லோஷன் பேஸ்ட் இல்லைன்னா ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. எனக்கு காம்பினேஷனல் ஸ்கின், அதனால நான் ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நான் யூஸ் பண்ணது டே க்ரீம் தான், ஆனால் நான் மாய்ஸ்சரைசர் வந்து ஜெல் பேஸ்டு தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. இப்போ நான் இன்சைட்டோட ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் செக் அவுட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இது என்னோட ஸ்கின் டைப்பை விட கொஞ்சம் ஃபேர் தான், அதனால ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அதுவுமே நான் நல்லா பியூட்டி பிளெண்டர் வச்சு எக்ஸஸாக இருக்கிறதே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரஷ் வச்சு கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம், அல்லது உங்கள் ஃபிங்கர் வச்சு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப கம்மி அமௌண்ட்டே ஃபஸ்ட்டு போடுங்க. எக்ஸ்ட்ரா தேவைன்னா நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப நேச்சுரலான பேஸ் இப்போதைக்கு போதும். நான் ஜஸ்ட் வெளியே போகிறேன், அதுக்காக தான் போடுறேன். அதனால எந்த அளவுக்கு மினிமலாக நான் போட முடியுமோ அந்த அளவுக்கு நான் மினிமலாக கவர் பண்ணுறேன். இந்த ஸ்பஞ்ச் வந்து ஹூடா பியூட்டியோட மேக்கப் பிளெண்டர். உங்களுக்கு இதுவும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் கூட கவர் ஆகிருக்காது, அந்த அளவுக்கு நான் கம்மியாக தான் ப்ராடக்ட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சேம் இன்சைட் பிராண்ட்லேருந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற அதே ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்ககிட்ட எது இருக்குதோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் போடுறதுக்கு கற்றுக்கோங்க. இல்ல என்கிட்ட எந்த ப்ராடக்ட்டுமே இல்ல, இனிமே தான் வாங்க போறேன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க வாங்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்லயே நீங்க வாங்கி ஒரு ஃபுல் ஃபேஸ்க்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் லுக் கிரியேட் பண்ணிடலாம். இந்த பவுடர்ல சுத்தமா ஃப்ரேக்ரன்ஸ் இல்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. அப்படி போடும்போது வேற லெவல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கிடைச்சது. காம்பேக்ட் பவுடர் போடும்போது சும்மா லைட்டாக போடாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அது ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகும். அதே மாதிரி உங்களோட ஃபவுண்டேஷனையும் நல்லா லாக் பண்ணும். இது ஒரு சின்ன டெக்னிக், இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னோட கழுத்துக்கும் நான் இந்த பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட ஐப்ரோஸ். இது போடாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன். நான் எந்த மேக்கப் பண்ணட்டாலுமே இது கண்டிப்பாக போடுவேன். நானே இந்த மாதிரி ஐப்ரோ பவுடர் வச்சு தான் நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு போகிறது. ஆனால் எல்லாருமே நீங்கள் எங்கே த்ரெட்டிங் பண்ணுறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்க இதுவரை ஐப்ரோஸ்க்கு பென்சில் தான் யூஸ் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அத தூக்கி தூர போட்டுட்டு, இந்த ஒரு ஐப்ரோ பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நேச்சுரலா சூப்பரா இருக்கும். இதுலயுமே நெறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்க நல்லா ஃபேர் ஸ்கின் டோன்னா, இல்ல ப்ரவுன் கலர்லாம் அவைலபிளா இருக்கும். அது கூட போடலாம். உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்கும். பட் அகெயின் உங்களுக்கு இது ரொம்ப ப்ராப்பரா போட தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரண்ட்லலாம் நீங்க கச்சமுச்சான்னு வரைஞ்சு வச்சுட்டீங்கன்னா, அது ரொம்ப கேவலமா இருக்கும். நல்லா கரெக்ட்டா நீங்க போட்டீங்கன்னா, இது வேற லெவல் ரிசல்ட் இருக்கும். நீங்க இத வீட்ல வாங்கி வச்சுட்டு போட்டு ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல இருக்கும்போது. உங்களுக்கு எப்போ ஓகே ப்ராப்பரா நம்ம போட கத்துக்கிட்டோம்னு தோணுதோ, அதுக்கப்புறமா நீங்க வெளிய போட்டுட்டு போக கன்டின்யூ பண்ணுங்க. நான் மோர் தென் 10 இயர்ஸா போடுறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாவே போட்டுருவேன் இது. போட்டதுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் புரியும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். போட்டதுமே அப்படியே ஒரு ஃபேஸ நல்லா பிரைட்டன் பண்ணி, நல்லா சூப்பரா காமிக்கும். என்னோட யூசுவல் மேக்கப் இதுதான். ஜஸ்ட் இந்த ஐப்ரோஸ் போடுவேன், லிப்ஸ்டிக் போடுவேன். லிப்ஸ்டிக் கூட ஃப்ரீக்வென்ட்டா போட மாட்டேன். கண்டிப்பா இந்த ஐப்ரோஸ் மட்டும் போட்டுட்டு ஒரு காம்பேக்ட் பவுடர் போட்டு கிளம்பிறது தான். நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக். நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். இந்த லிப்ஸ்டிக் நான் 3rd டைமா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரொம்ப அதிகமா பூசிடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு நீங்க கவர் அப் பண்ணுங்க. நெறைய பேர் லிக்விட் லிப்ஸ்டிக் போட தெரியாமலே அத வாங்க மாட்டாங்க. நீங்க அதுவுமே வாங்கி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்போ ஓகேன்னு தோணுதோ அதுக்கப்புறமா அத கன்டின்யூ பண்ணுங்க. வெளியவும் போட்டுட்டு போங்க. இப்ப நான் போட்டுட்டு இருக்கும்போதே உங்க மனசுல தோணியிருக்கும், இதெல்லாம் ஒரு கலரா ஏதோ வாஷ் அவுட் பண்ணது மாதிரி இருக்குது. இவ ஃபேஸ்க்கு செட் ஆகவே இல்ல அப்டின்லாம் நீங்க நெனைப்பீங்க. நானுமே இத ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது அப்படிதான் நெனச்சேன். ஆனா இதோட ப்ராப்பர் மெத்தட் வந்து இந்த லிப் லைனரோட நீங்க இத பேர் அப் பண்ணணும். எனி டார்க் லிப் லைனர் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது தான் எடுத்திருக்கேன். பாத்தீங்களா அந்த பென்சிலே எவ்வளோ குட்டியா இருக்குதுன்னு. நான் அந்த அளவுக்கு இந்த லிப் லைனர் யூஸ் பண்ணுவேன். ஏதாவது ஒரு டார்க் லிப் லைனர் இருந்தாலே உங்களுக்கு போதும். இப்பவே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். லிப் லைனர் போடுறதுக்கு முன்னாடியும், லிப் லைனர் போடுறதுக்கு அப்புறமும் இருக்கிற அந்த வித்தியாசம். போட்டதுக்கு அப்புறமா அப்படியே உங்க லிப்ஸ வந்து நல்லா எடுத்து காமிக்கும். நான் லிப் லைன் வச்சு லைட்டா லைன் மட்டும் வரையாம, நான் வந்து லைட்டா ஷேடிங்ஸ் மாதிரி குடுப்பேன். இன்னர் கார்னர், அவுட்டர் கார்னர், மிடில்லலாம் அந்த மாரிலாம் ஷேடிங்ஸ் குடுப்பேன். அது இன்னுமே ரொம்ப நல்லாருக்கும் லிப்ஸ் பார்க்கறதுக்கு.
நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா, ஜஸ்ட் லிப் லைனர் போட்டுட்டு உங்க ஃபிங்கர் வச்சே நீங்க வந்து உங்களோட லிப்ஸ்டிக் கூட வந்து பிளெண்ட் பண்ணி விடுங்க. அதுவே ரொம்ப நல்லாருக்கும். இப்ப பார்த்தீங்களா, அந்த லிப் லைனர் போட்டதும் அந்த லிப்ஸ்டிக்கோட ஷேடே மாறிட்டு, ஃபைனலா நம்ம ஐலைனர் போட போறோம். அகெயின் நான் ஐலைனர்லாம் ரெகுலரா போடுறதே கிடையாது. நான் இந்த வீடியோக்காக தான் இதெல்லாம் காமிக்கிறேன். நீங்க ரெகுலரா போடுவீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போதெல்லாம் டாஷ்லரோட ஐலைனர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா, அதுதான் அப்போ சீப்பா இருக்கும். எல்லாருமே அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் கண்டிப்பா அத யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் மேப்ளினோட ஐலைனர் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஒரு சீப்பான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். அதுவும் பெஸ்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ளூ ஹெவன் ட்ரை பண்ணேன். இதுல ஆக்சுவலி அவங்க வாட்டர் ப்ரூஃப்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா, நான் வெளியில போயிட்டு வந்து ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாவே ரிமூவ் ஆச்சு. ஜஸ்ட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே. அதனால இது வாட்டர் ப்ரூஃப்ங்கிறது பொய்யி. ஆனா ரொம்ப நல்லா இருக்குது. டீசென்ட்டா பார்க்கறதுக்கு. பார்த்தீங்களா? இத்துணூண்டு ப்ராடக்ட் வச்சு சூப்பரா ஒரு ஃபேஸ் மேக்கப் முடிச்சாச்சு. கண்டிப்பா நீங்க காலேஜ் போறீங்க, ஆஃபீஸ் போறீங்க, டெய்லி மேக்கப் போடணும்னா, இந்த மேக்கப் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேக்கப் போடுறது தப்பெல்லாம் கிடையாது. உங்களுக்கு புடிச்சுன்னா நீங்க போடலாம். உங்கள பிரசன்டபிளா காமிக்கிறதுக்கு நீங்க போடுறீங்க. அவ்வளதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.